அப்படின்னு வந்துருச்சுன்னா அமைதியாயிருங்க, ஆண்டவருடைய வசனத்துக்காக வெயிட் பண்ணுங்க. ஆமென். குழப்பமான நேரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவுமே என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துடாதீங்க. நல்லா சொல்கிறேன், குழப்பம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவசரப்பட்டு யாரோ ஒரு பக்கம் சாஞ்சிடலாம், இதுவோ அதுவான்னு யோசிக்காம டப்புன்னு ஒரு முடிவு என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துடாதீங்க. மிகப்பெரிய ஃபெயிலியரில் போய் விழுந்துடும். அதனால் குழப்பம்னு வந்துருச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் சரியான நேரத்தில் வார்த்தையை அனுப்பி அந்த குழப்பத்திலிருந்து விடுதலையே கர்த்தர் தருவார். ஆமென். நம்மில் அநேகருக்கு அந்த குழப்பம் உண்டு. நிறைய எத்தனை பேர் குழப்பத்தில் இருக்கீங்க? பாஸ்டர், நான் இப்போ சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது எப்படி தான் இருக்கேன், குழப்பத்தில் தான் இருக்கேன். என்ன குழப்பம்? சிக்கன் இருக்கிறதா, மட்டன் இருக்கிறதா, மீன் இருக்கிறதா, என்னன்னே தெரியல. இல்லை முட்டையோடு என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாமா பாஸ்டர்? இல்லை வெறும் ரசத்தை வச்சு நாளைக்கு இதாகிலும் கவிச்சை பார்க்கலாமா? ஆமென். அல்லேலூயா. இப்படி குழம்பி இருந்தீங்கன்னா எங்கே முடியும் நான் கேட்குறேன். குழப்பம் நம்மளை விடுறதே என்ன, ஒரு நாள் குழப்பம் விடுறதே இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், குழப்பமான சூழ்நிலையில் கர்த்தர் வசனத்தை அனுப்பி நம்மளை என்ன செய்கிறார், விடுதலை ஆக்குகிறார். ஆமென்.